பழைய ஏற்பாட்டில் இந்த பாகார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எபிரேய மொழியில் இருக்குது. அந்த பாகார் மற்றும் அதோடு கூட இணைந்து வருகிற சில வார்த்தைகள் எதை குறிக்கிறது அப்படின்னா, தேர்ந்தெடுத்தல், குறிப்பிட்ட ஒரு வேலைக்கென பிரித்தெடுத்தல், ஒரு புதிய உத்வேகத்தை கொடுத்தல், அப்படியெல்லாம் அதனுடைய அர்த்தங்கள் இருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தில் தேவன் யார் யாரையெல்லாம் தேர்ந்தெடுத்தார் அப்படின்னா, முற்பிதாக்களை அவர் தேர்வு செய்திருக்கிறார், இரட்சகர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இந்த இரட்சகர்கள்னால் யார் அப்படின்னா, மோசே மற்றும் யோசுவா. தீர்க்கதரிசிகளை தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார், நியாயாதிபதிகளை தெரிந்தெடுத்திருக்கிறார், ராஜாக்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார், ஆசாரியர்கள், லேவியர்கள். இது மட்டுமல்ல, ஆசரிப்பு கூடாரத்திலையும் சரி, தேவனுடைய ஆலயத்திலையும் சரி, செலுத்தக்கூடிய பலிகளையும் கூட கர்த்தர் தேர்வு செய்து தான் செலுத்த சொன்னார். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். ஆபிரகாம் கிட்ட நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று தன்னை அறிமுகப்படுத்தின தேவன் மோசே கிட்ட எப்படி அறிமுகப்படுத்துகிறார் அப்படின்னா, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாக இருக்கிறேன் என்றார் அப்படின்னு நாங்கள் வாசிக்கிறோம். இதே மோசே கிட்ட திரும்பவும் அதை வலியுறுத்தி சொல்லும்போது 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லுகிறார்: மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு, என்றைக்கும் இதுவே என் நாமம், இதுதான் என் பேர் அப்படின்னே சொல்கிறார். தேவன் தம்முடைய நாமத்தை குறித்து வெளிப்படுத்தின ஒரு மிக முக்கிய விஷயம், முற்பிதாக்களின் தேவன் என்று தம்மை அழைக்கிறார். இதுவே என் நாமம், அது மட்டும் இல்லை, தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம் என்றும் சொல்லுகிறார். இதற்கு மெமரியல். ஜனங்கள் எப்படித்தான் நினைவு கூற வேண்டும் அப்படின்னா, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். அப்போ தலைமுறை தோறும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். எந்த தலைமுறை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தலைமுறை வரைக்கும். அப்போ மோசே கர்த்தர் அன்றைய நாளிலே அழைத்த நாள் முதற்கொண்டு நாம் வாழ்கிற இந்த நாள் வரைக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்படி நினைவு கூறப்படுகிறார் அப்படின்னா, அவர் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாக இருக்கிற நம்முடைய முற்பிதாக்களின் தேவன். அப்போ நம்முடைய முற்பிதாக்களின் தேவன் அப்படின்னு நாம் அதற்கு உரிமை கோரலாமா அப்படின்னு கேட்டால், விசுவாசத்தின்படி நாமும் தேவனாலே இஸ்ரவேலர்களாகவே மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆகவே அவர் நமக்கும் முற்பிதா தான் அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்கொள்ளலாம். பரிசுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டுக்கு போகும்போது சேஷ்டபுத்திர பாகம், தலைமகன் உரிமை அப்படிங்கிற இந்த சேஷ்டபுத்திர பாகம் ரொம்ப முக்கியமான ஒன்றா இருந்தது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த சேஷ்டபுத்திர பாகம் மூத்த மகனுக்கு தான் கொடுக்கப்படும். அந்த மூத்த மகனுக்குரிய ஒரு வெளியேற பெற்ற ஆசீர்வாதமாக இந்த சேஷ்டபுத்திர பாகம், தலைமகனுக்குரிய ஒரு உரிமை இருந்தது. நமக்கு தெரியும், ஆதாம் ஏவாளுக்கு முதல் மகனாக காயின் பிறந்தான் அப்படின்னு நமக்கு தெரியும். அடுத்து ஆபேல் பிறந்தார் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் ஒரு வாக்கு கொடுக்கிறார், ஸ்திரீயின் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அப்படிங்கும்போது பிசாசு கொஞ்சம் கருக்குன்னு ஆயிடுது. அந்த சாத்தானுக்கு கொஞ்சம் ஒரு வாட்ச்ஃபுல்லாக இருக்க ஆரம்பிக்கிறான், கவனமாக இருக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா ஸ்திரீயின் வித்து என்னை மேற்கொள்ள போகிறது அப்படின்னு அந்த சாத்தானுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆகவே முதல் மகனாகிய காயினை தன்னுடைய மார்க்கத்துக்கு திருப்புகிறான். தன்னுடைய மார்க்கத்துக்கு அப்படின்னா தேவனை விட்டு தூர திருப்புகிறான். தன் சகோதரனை கொலை செய்யும்படி விட்டு, பொறாமைப்படும்படி விட்டு, இரத்தத்தை சிந்த விட்டு, அப்போது தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம் இந்த பூமியிலே நடக்கக்கூடாது என்று தடை செய்கிறதுலே சாத்தான் மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறான், மிக முக்கியமான ஒரு வேலை செய்கிறான். ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, ஒரு வேளை சாத்தான் ஒரு விஷயத்தை தடை செய்கிறான் அப்படின்னா அதற்கான மாற்று ஏற்பாட்டையும் தேவன் செய்திருப்பார். ஏன்னா சாத்தானுக்கு வல்லமை இருக்கிறது அப்படின்னா நம்முடைய தேவன் அதைக்கும் மேற்பட்ட வல்லமை உள்ளவராக இருக்கிறார், சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சரி, அப்போது பரிசுத்த வேதாகமத்தில் இந்த சேஷ்டபுத்திர பாகம் முக்கியம், மனிதர்களிடத்த அந்த முற்பிதாக்கள் கிட்ட இந்த சேஷ்டபுத்திர பாகம் முக்கியம் அப்படின்னு சாத்தானுக்கும் தெரியும். ஆகவே சாத்தான் என்ன பண்ணா அப்படின்னா, அந்த மூத்த பிள்ளைகள், சேஷ்டபுத்திர பாகத்துக்குரிய பிள்ளைகளை எல்லாம் தன்னுடைய வழிக்கு கொண்டு வர ஆரம்பித்த போது தேவன் என்ன செய்தார் அப்படின்னா, அந்த மூத்த பிள்ளைகளை விட்டுட்டு இளைய பிள்ளைகள்கிட்ட, இளைய குமாரர்கள்கிட்ட தம்முடைய கவனத்தை திருப்பினார். அதற்கு ஆதாரமாக பார்த்தோன்னா, தேராகு அப்படிங்கிற ஒரு குடும்பத்தை எடுக்கும்போது அதில் ஆபிரகாமை கர்த்தர் இளையவராகிய ஆபிரகாமை தேர்ந்தெடுக்கிறார். அதற்கடுத்து ஆபிரகாமுடைய குடும்பத்துக்கு வரும்போது, ஆபிரகாமுக்கு இஸ்மவேல் ஏற்கனவே ஒரு மகனாக பிறந்து விட்டாலும் இளையவராக இருக்கிற ஈசாக்கை வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாக தேவன் தெரிந்தெடுக்கிறார். அப்படியே ஈசாக்குடைய குடும்பத்துக்கு வந்தோன்னா அங்கே யாக்கோபு இளையவராக இருக்கிறாரு, ஏசா மூத்தவராக இருக்கிறாரு.
அப்போ பாருங்கள், தேவனுடைய தெரிந்தெடுப்பு யார் மேலே போகுது? முற்பிதாக்கள் குடும்பத்துக்குள்ளேயே நம்ம போனால் யார் இளையவரோ அவர் மேலே அந்த தெரிந்தெடுப்பு போகிறது. அவர்கள் தங்களுடைய நீதியினாலேயோ தங்களுடைய பரிசுத்தத்தினாலேயோ இதை சம்பாதிக்கவில்லை, தேவனுடைய கிருபையினாலே இதை சம்பாதித்தார்கள். அவ்வளோதான் விஷயம். மனதில் வைத்துக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, குடும்பத்தில் மூத்தவர்கள் தான் முக்கியமா அப்படின்னா இல்லை, இளையவர்களையும் தேவன் தெரிந்தெடுக்கிறார் அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். இப்போது யாக்கோபுடைய குடும்பத்துக்கு வந்தால் அந்த 12 கோத்திரத்தில் யோசேப்பு இளையவராக இருக்கிறார். அந்த யோசேப்பு தான் கர்த்தர் அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய மனிதனாக மாற்றுறாரு. சரி, யோசேப்புடைய குடும்பத்துக்கு போனால் அங்கே எப்ராஹிம் இளையவனாக இருக்கிறாரு. மோசேயுடைய குடும்பத்துக்கு போனால் மோசேயுடைய அப்பா பேர் அம்ராம். இந்த அம்ராமுடைய குடும்பத்துக்கு போனோன்னா அங்கே ஆரோன் மிரியாம் ஏற்கனவே மூத்தவங்களாக இருக்கிறாங்க. மோசே இளையவராக இருக்கிறார். இந்த மோசையை கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்துக்கென தேர்ந்தெடுக்கிறார். சரி, ஈசாயின் குடும்பத்துக்குள்ளே போனோன்னா தாவீது இளைய மகனாக இருக்கிறார். சாமுவேல் காத்திருக்கிறார். இளைய மகன், கடைசி மகன், ஆடு மேய்க்கிறவன், யாராலும் கண்டுகொள்ளப்படவில்லை. ஆனால் கர்த்தர் தாவீதை தான் அழைத்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். இந்த தாவீதுடைய குடும்பத்துக்குள்ளே போனோம்னா சாலமோன் இளையவராக இருக்கிறார். சாலமோனை கர்த்தர் ராஜாவாக கொண்டு வருகிறார். அப்போ நாம் என்ன நினைப்போம் அப்படின்னா, இதையெல்லாம் பார்க்கும்போது அப்போது தேவன் மூத்தவர்களை யாருமே தேர்ந்தெடுக்கலை, இளையவர்களை மட்டும்தான் தேர்ந்தெடுத்தார், இளையவர்கள் மேலே தான் தேவ கிருபை இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா, நமக்கு மூத்தவர்களையும் தேவன் தேர்ந்தெடுத்த விஷயங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்குது. அன்னாளுடைய குடும்பம், அன்னாளுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தபோது சாமுவேலை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த சாமுவேல் தேவனுக்கென்று பிரதிஷ்டை பண்ணப்பட்டு தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு போய் விடப்பட்ட நபராக இருக்கிறார். இந்த சாமுவேல் ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக, ராஜாக்களையும் அபிஷேகம் பண்ணப்படுகிற தீர்க்கதரிசியாக இருக்கிறார். இந்த சாமுவேல் அன்னாளுடைய குடும்பத்தில் மூத்தவர். அதே போல் ஆரோன் மூத்தவராக இருக்கிறார். யாருடைய குடும்பத்தில்? மோசையின் குடும்பத்தில் ஆரோன் மூத்தவராக இருக்கிறாரு. இந்த மூத்தவராக இருக்கிற ஆரோனை கர்த்தர் பிரதான ஆசாரியனாக தேர்ந்தெடுக்கிறார். அப்போ மோசேக்கு ஒரு ரூட்டை ஆண்டவர் கொடுக்குறாரு, ஆரோனுக்கு ஒரு ரூட்டை கொடுக்குறார். அப்போ யார் யாருக்கு கர்த்தர் என்னென்ன விதங்களில் தீர்மானங்களை வைத்திருக்கிறாரோ, திட்டங்களை வைத்திருக்கிறாரோ, அந்த நிலைகளிலே அவர்களை தெரிந்தெடுத்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இப்படிப்பட்ட தெரிந்தெடுப்புகள் எல்லாம் எதற்கு அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, அப்பொழுது நீ பார்வோனோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்டபுத்திரன். அப்போ தேவன் மொத்த இஸ்ரவேல் மக்களையும், யாக்கோபை பற்றி மட்டும் சொல்லலை, யாக்கோபுடைய பிள்ளைகள் 12 கோத்திரத்தார் அத்தனை பேரையும் அந்த இஸ்ரவேல் அப்படின்னு ஆண்டவர் அந்த பெயருக்குள்ள அடக்கி சொல்கிறாரு, என்னுடைய குமாரன். அப்போ டோட்டல் இஸ்ரவேலர்களும் என் பிள்ளை அப்படிங்கிறாரு, என் சேஷ்டபுத்திரன். அப்படின்னா சேஷ்டபுத்திரர்களை எல்லாம், அதாவது குடும்பத்தில் முதல்ல பிறந்த பிள்ளைகளை எல்லாம் கர்த்தர் தமக்கென தெரிந்தெடுத்தார். இப்போ என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, அந்த மொத்த இஸ்ரவேலையுமே அந்த சேஷ்டபுத்திரத்து பாகத்துக்குரிய ஆசீர்வாதத்துக்குரிய பிள்ளைகளாகவே மொத்தமாக தெரிந்தெடுத்தேன் அப்படிங்கிறார். அப்போ தேவனுடைய வார்த்தையின்படி இந்த விஷயம் என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா, மொத்த இஸ்ரவேலர்களுமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பாக்கியம் பெற்றவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படின்னு நமக்கு தெரியுது. அப்போ மூத்தவன், இளையவன், அண்ணன், தம்பி இப்படியெல்லாம் பார்த்து பார்த்து தேர்வு செய்த ஆண்டவர் பிற்காலத்தில் என்ன பண்ணிடுறார் அப்படின்னா, அந்த யாக்கோபின் மூலமாக உருவான அத்தனை மக்களையும் அந்த சேஷ்டபுத்திர பாகத்துக்கு உரியவர்கள் என்று சொல்லுகிறார். அப்போ அந்த மூத்த மகனுக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்கள் யாருக்கு வருது அப்படின்னா, மொத்த இஸ்ரவேலர்களுக்கும் வருது. அப்போ மொத்த இஸ்ரவேலர்களும் மூத்தவனோ இளையவனோ என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சேஷ்டபுத்திர பாகத்துக்குரியவன் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ விசுவாசத்தின்படி நீங்களும் நானும் அப்படி தான் சொல்ல முடியும். நம்ம மூத்தவங்களோ இளையவங்களோ ஆணோ பெண்ணோ அல்லது வேறு எந்த நிலையில் இருக்கிறவர்களோ எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, சேஷ்டபுத்திர பாகத்துக்கு உரியவர்கள், நாம் தேவனுக்கு முதற் பேரானவர்கள் அப்படின்னு சொல்ல முடியும். சரி, இப்போ இந்த தெரிந்தெடுப்புகள் எல்லாம் எங்கே முடியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்தபோது. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து எபிரேயருக்கு எழுதின அந்த ஆக்கியோன் எப்படி எழுதுறார் பாருங்க, தமது முதற் பேரானவரை. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த இந்த எபிரேய ஆக்கியோனுடைய ஒரு அறிமுகம் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, முதற் பேரானவர் அப்படின்னா சேஷ்டபுத்திர பாகத்துக்குரியவர். அந்த தெரிந்து கொள்ளுதல், அந்த சேஷ்டபுத்திர பாகம் அப்படிங்கிறது யார்கிட்ட நிறைவேறுது, யார்கிட்ட முடிவு பெறுகிறது அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் நிறைவேறுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அது முடிவு பெறுகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். சரி.